தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி, நாட்களை பற்றிய உண்மைகள். பிலிப்பியர் 1:11 நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரற்றவர்களாயும் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார். இது பவுல் பிலிப்பியருக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. துப்புரவு என்பது தேவனுக்கு முன்பாக, இடரல் என்பது மனிதருக்கு முன்பாக. தேவனுக்கு முன்பாக நாம் துப்புரவானவர்களாக இருந்தாலும் மற்றவர்கள் இடறி போகாத அளவிலே மனிதனுக்கு முன்பாக நாம் கவனமாக இருக்க வேண்டும். மனிதர்களோடு நாம் பேசும்போது, பழகும்போது இடரற்று இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 8:13 போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன் என்று பவுல் எழுதுகிறார். தானியேல் 6:22 தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்யவில்லை என்று இங்கே தானியேல் சொல்லுகிறதை நாம் காண்கிறோம். இது திருவசனத்திலே தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் என்று தானியேல் குறிப்பிடுகிறார். எனவே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். அவர்கள் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார்கள். ஆசாரியர் இடுப்பிலிருந்து முழங்கால் வரைக்கும் சணல் நூல் சல்லடம் என்ற கால் சட்டையை அணிந்திருக்கிறார். இது யாத்ராகமம் 28:42 எழுதப்பட்டிருக்கிறது. அது தேவனுக்கு முன்பாக சுத்தம் என்பதை காட்டுகிறது. அந்த கால் சட்டையோடு ஆசாரியனால் நடமாட முடியாது. எனவேதான் கழுத்திலிருந்து பாதம் வரைக்கும் சணல் நூல் அங்கியை தரித்திருக்கிறார். இது லேவியாகமம் 6:10 எழுதப்பட்டிருக்கிறது. இது மனுஷருக்கு முன்பாக இடரற்ற வாழ்க்கையை வாழ்கிறதை காட்டுகிறது. மத்தேயு 13:41-42 இடரல் உள்ளவர்களுக்கு வரும் நியாய தீர்ப்பை நாம் காண்கிறோம். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இங்கு கிறிஸ்துவின் நாள் என்பது கர்த்தரை முகமுகமாக சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அது நாம் எதிர்நோக்கும் ஆனந்த பாக்கியம், அவரை ரகசியமாக சந்திக்கக்கூடிய நாள். துப்புரவு என்பது 2 கொரிந்தியர் 7:1 பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம் என்பதே. இடரற்ற வாழ்க்கை என்பது வெளிப்படையாக நாம் மற்றவர்களுக்கு முன்பாக மாதிரியாக வாழ்வதை காட்டுகிறது. இந்த கிறிஸ்துவின் நாளுக்கென்று நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். திருமறையிலே, அதாவது பைபிளிலே நாட்களை பற்றிய உண்மைகளை நாம் காண்கிறோம். கிறிஸ்துவின் நாளுக்கு முன்பாக 3 நாட்களை நாம் காணலாம். முதலாவது ஓய்வு நாள், 2வது ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய உயிர்த்தெழுந்த நாள், 3வது 50வது நாளாகிய பெந்தகோஸ்தே நாள். இதற்கு பின்பே கிறிஸ்துவின் நாளாகிய 4வது நாளை நாம் சந்திக்கிறோம். இந்த கிறிஸ்துவ நாளுக்கு பின்பு 3 நாட்களை நாம் காணலாம். முதலாவது 1 தெசலோனிக்கர் 5:2 சொல்லப்பட்டபடி கர்த்தருடைய நாள், 2வது இயேசு பூமியின் மேல் வந்து நிற்கும் நாள், 3வது கடைசியாக வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் நாள். இதுவே எனவேதான் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய உயிர்த்தெழுந்த நாள், பெந்தகோஸ்தே நாள், கிறிஸ்துவின் நாள், கர்த்தருடைய நாள், இயேசு பூமியின் மேல் வந்து நிற்கும் நாள், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் நாள். இந்த 7 நாட்களையும் திருமறையிலே நாம் காண்கிறோம். முதலாவது ஓய்வு நாள். லேவியராகமம் 23:10-11 ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய வாரத்தின் முதல் நாளிலே வெள்ளாண்மையின் முதல் கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வந்து அதை அசைவாட்ட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாள் என்பது 7ஆம் நாளை காட்டும். ஓய்வு நாளுக்கு மறுநாள் என்பது வாரத்தின் முதல் நாளை காட்டும். இந்த ஓய்வு நாள் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான நாளாக இருக்கிறது. அதை மீறக்கூடாது என்ற இடத்திலே அவர்கள் ஆணித்தரமாக இருக்கிறார்கள். இதைதான் யாத்ராகமம் 20:8-11 நாம் காண்கிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக என்றும், 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக, 7ஆம் நாளோ உன் தேவனாகி கர்த்தருடைய
ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே ஓய்வு நாட்களிலே அவர் அற்புதங்களை செய்கிறார். யூதர்கள் இதை எதிர்க்கிறார்கள். முதலாவது அற்புதம், 18 வருட கூனியை இயேசு ஓய்வு நாளிலே குணமாக்கினார் என்று லூக்கா 13ஆம் அதிகாரத்தின் 11 முதல் 14ஆம் வசனம் வரை எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, பிறவி குருடனை குணமாக்கினது ஓய்வு நாளாக இருந்தது என்று யோவான் 9ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, 38 வருட வியாதியஸ்தனை இயேசு ஓய்வு நாளிலே சுகமாக்கினார் என்று யோவான் 5ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நான்காவதாக, சூம்பின கையையுடைய மனுஷனை இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினார் என்று மத்தேயு 12ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக, நீர்க்கோவை வியாதியுள்ள மனுஷனை இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினார் என்று லூக்கா 14ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 4 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் இயேசு ஓய்வு நாளிலே செய்தபடியால் அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல என்று யூதர்கள் அவரை எதிர்க்கிறார்கள். இதை யோவான் 9ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே நாம் காணலாம். இதற்கு பதிலடி கொடுத்த பிறவி குருடன் யோவான் 9ஆம் அதிகாரத்தின் 32-33 வசனங்களிலே பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாதே. எனவே அவர் தேவனிடத்திலிருந்து வந்தார் என்பது பிறவிக்குடன் தன் வாயிலாகவே சொல்லும் வாக்கு மூலமாக இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் ஓய்வு நாளை வைராக்கியமாக கடைபிடிக்கிறார்கள். அவர்களை பார்த்து, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஓய்வு நாளை வைராக்கியமாக கடைபிடித்தவர்கள் மேல் ஒரு தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய வாரத்தின் முதல் நாளிலே கதிர்க்கட்டை ஆசாரத்தில் கொண்டு வந்து அசைவாட்டினபடியால் வாரத்தின் முதல் நாள் உயிர்த்தெழுத நாளை நாம் கடைபிடிக்கிறோம். இரண்டாவதாக, ஓய்வு நாளுக்கு மறுநாள். இது வாரத்தின் முதல் நாள், இயேசு உயிர்த்தெழுந்த நாள். இதுவே கிறிஸ்துவின் உயிர் நாளாக இருக்கிறது. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் கிறிஸ்துவம் துவங்குகிறது. மோசேயின் மார்க்கத்துக்கு ஒரு முடிவை கட்டி கிறிஸ்து தம்முடைய மார்க்கத்தை ஸ்தாபிக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்து 40 நாள் தாம் உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு தரிசனமானார். தேவனுடைய ராஜ்யங்களை குறித்து அவர்களோடு பேசுகிறார். இயேசு தம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து பல தடவை அவர்களோடு சொன்னாலும் அதை அவர்கள் விசுவாசிக்க முடியவில்லை. எனவே அவர்களை கடிந்து கொள்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 22-23 வசனங்களிலே, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவே முதலாவது உயிர்த்தெழுந்தார். அவருடையவர்கள் அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்கள். அவரை போல உயிரோடு எழுப்பப்படுவார்கள். எக்காலம் தொழிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாம் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தின் 16-17 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, பெந்தகோஸ்தே நாள். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தின் 15-16 வசனத்திலே 7 ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50வது நாளிலே புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பெந்தகோஸ்தே நாளிலே, அதாவது 50வது நாளிலே 120 பேர் கூடியிருந்த இடத்திலே அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கினது.
18 நாடுகளிலிருந்து வந்திருந்த 18 பாஷைக்காரர்களாகிய யூதர்கள் தங்கள் தங்கள் பாஷைகளிலே அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறதை கேட்டு பிரமித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு பெந்தெகோஸ்தே பண்டிகைக்கு வந்த யூதர்களுக்கு நல்ல விளக்கத்தை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 23-24 வசனங்களிலே தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவிப்பின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணையடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது என்று சொல்லுகிறார். தொடர்ச்சியாக பேதுருவுடைய உபதேசத்தை கேட்டவர்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்று ஞானஸ்நானத்திலே இணைந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கொண்டார்கள். பெந்தெகோஸ்தே நாளிலிருந்து தொடர்ச்சியாக கிறிஸ்துவின் சபையில் அநேகர் வந்து இணைகிறார்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே கொர்நேலியு வீட்டை பேதுரு சந்தித்து புறஜாதிகளை யூதர்களோடு இணைக்கிறார். இதுவே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அது நிறைவான சரீரமாகிய சபையாக தொடர்ச்சி அடைய வேண்டும் என்பதே எபேசியர் 1ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான்காவதாக கிறிஸ்துவின் நாள். இந்த பெந்தெகோஸ்தே நாளுக்கு பின்பே நான்காவதாக கிறிஸ்துவின் நாள் என்று நாம் கற்றுக்கொண்டோம். ஐந்தாவதாக கர்த்தருடைய நாள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தின் 2-4 வசனங்களிலே இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்கு அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது அந்தகாரத்தின் நாள். இந்த கர்த்தருடைய நாள் என்பது 7 வருட உபத்திரவ காலத்தின் மத்தியிலே கிறிஸ்து 2 கூட்டத்தாரை சந்திக்கும் நாளாக இருக்கிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தின் 29, 30, 31 வசனங்களின்படி அவரை குத்தின இஸ்ரவேலர்கள் அவரை பார்த்து புலம்பி அழுகிறார்கள். முதல் 3.5 வருடத்திலே இரத்த சாட்சியாக மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார். தேவதூதர்கள் அவர்களை கூட்டி சேர்க்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் அரசாட்சியின் முதல் 3.5 வருஷத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்தி கிறிஸ்துவோடு இணைகிறார்கள். தானியேல் 9ஆம் அதிகாரத்தின் 26, 27 வசனத்திலே ஒரு வாரம் என்ற 7 வருடங்களிலே அந்தி கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணுகிறதாக நாம் காணலாம். முதல் 3.5 வருடத்திற்கு பின்பு அவன் உடன்படிக்கையை முறித்து போடுகிறான் என்று நாம் காண்கிறோம். எனவே பிந்தின 3.5 வருடம் என்ற மகா உபத்திரவ காலம் யாக்கோபுக்கு இக்கட்டான காலம் என்று எரேமியா 30ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தருடைய நாள் என்பது 7 வருட உபத்திரவ காலத்தின் மத்தியிலே அவரை குத்தினவர்கள் அவரை காணக்கூடிய இடத்திலும் இரத்த சாட்சிகளை உயிரோடு எழுப்பக்கூடிய இடத்திலும் அந்த நாள் இருக்கிறது. ஆறாவதாக பூமியின் மேல் நிற்கும் நாள். யோபு 19ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்திலே அவர் பூமியின் மேல் வந்து நிற்கும் போது அவரை காண்பேன் என்று யோபு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தின் 11, 12ஆம் வசனத்திலே இயேசுவானவர் ஒலிவ மலையிலே வந்து இறங்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று தூதர்கள் சொல்லுகிறார்கள். ஒலிவ மலையிலிருந்து அவர் ஏறினார், ஒலிவ மலையிலே அவர் இறங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தில் இருந்து தொடர்ச்சியான வசனங்களிலே இயேசு மணவாட்டி சபையோடு இறங்கி பூமிக்கு வந்து அர்மெகதோன் என்ற இடத்திலே அவர் அந்தி கிறிஸ்துவோடு யுத்தம் செய்வார். மிருகம் என்ற அந்தி கிறிஸ்துவும் 2 கொம்பையுடைய ஆட்டுக்குட்டியும் உயிரோடு பிடிக்கப்பட்டு அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 3 வசனங்களில்
நாட்களிலே வலு சர்ப்பம் பாதாளத்திலே அடைக்கப்பட்டு 1000 வருட அரசாட்சி இயங்குகிறதாக நாம் காண்கிறோம். 1000 வருட அரசாட்சி ஸ்தாபிக்கப்பட்ட பின்பே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள். இந்த பூமியிலே அரசாட்சியை ஸ்தாபிக்கிறதினாலே பூமியின் மேல் நிற்கும் போது அவரை நான் காண்பேன் என்று யோபு சொல்கிறார். 6வது நாள் அல்லது பூமியின் மேல் நிற்கும் நாள் என்பது ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து உலக ராஜ்யத்தை முறியடித்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்திலே 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின என்று எழுதப்பட்டிருக்கிறது. 7வதாக வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் நாள். 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பின்பு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் நாள் வருகிறதாக நாம் காண்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே, பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதை மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி நாளாகிய இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நாளிலே கிறிஸ்து வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்ப்பார். அந்த நியாய தீர்ப்பை குறித்து யோவான் 5ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்திலே, நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுதியிருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பை குறித்து யோவான் 5ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்திலே, நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இங்கு 2 கூட்டத்தார் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக கொண்டு வரப்படுகிறார்கள். அவர்கள் நீதிமான்களும் பாவிகளுமே. மத்திய 25ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்திலே, 31ஆம் வசனம் முதல் 46 வசனங்களில் ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். அதிலே வெள்ளாடு என்ற பாவிகளையும் செம்மறியாடு என்ற நீதிமான்களையும் நாம் காண்கிறோம். செம்மறியாடு என்பது பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வெள்ளாடு என்பது சபிக்கப்பட்டவர்கள். இந்த செம்மறியாடு என்ற இடத்திலே பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்கிறார். இந்த வெள்ளாடு என்று சபிக்கப்பட்டவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்கிறார். ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படாதவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பே நித்தியம் ஸ்தாபிக்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேமை யோவான் காண்கிறார். முந்தின பூமி, முந்தின வானம், எழுத்துக்குரிய எருசலேம் நீங்கி போனது. புதிய பூமி, புதிய வானம் என்பது மனசாட்சி கால நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான்களுக்கு உரியது. புதிய எருசலேம் சியோன் என்பது புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் உரியது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.